friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிட்ஸ் ஃபேவரட்டான சாண்ட்விச் ரெசிபி. இது வந்துட்டு பீனட் பட்டர் அண்ட் பனானா சாண்ட்விச். செம்ம டேஸ்டியா இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஹெல்தியும் கூட இந்த சாண்ட்விச். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பீனட் பட்டர் பனானா சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாழைப்பழம் ரொம்ப கனிஞ்சு போயிடுச்சுன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டோம், பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கிற பழத்தை நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்துட்டு பீனட் பட்டர். இது வந்துட்டு ஹோம்மேட் பீனட் பட்டர் தான். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ரெடிமேட் பீனட் பட்டரும் நீங்க வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா நெய் இல்லைன்னா பட்டர் வேணும். ஃபர்ஸ்ட் பிரெட்டோட ஒரு சைடில் நம்ம வந்துட்டு நெய் இல்லைன்னா பட்டர் தடவிக்கலாம். நான் இன்னைக்கு நெய் யூஸ் பண்றேன். ஒரு சைடு மட்டும் தடவிக்கலாம். நல்லா ஈவனா தடவிக்கோங்க எல்லா பக்கமும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ்லையும் நம்ம தடவிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்துட்டு நம்ம பீனட் பட்டர் தேவையான அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பிரெட்லையும் நம்ம வந்துட்டு பீனட் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 பிரெட்லையும் நம்ம பீனட் பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பழத்தை உளிச்சு நம்ம இதில் ஸ்லைஸ் பண்ணி அதில் வைக்க போகிறோம். பீனட் பட்டரும் வாழைப்பழமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்போ. இப்போ இந்த வாழைப்பழத்தை சின்னதாக நம்ம கட் பண்ணி இதில் வந்து வச்சுக்கலாம். இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த சாண்ட்விச்ல கிடைச்சிடும். ஒரு 2 சாண்ட்விச் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு வந்துட்டு ரொம்ப மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வாழைப்பழம் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த சாண்ட்விச்சை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ டர்ன் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சைடு பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த சைடும் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சாண்ட்விச் ரெடி. இப்போ அந்த சைடும் டோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீனட் பட்டர் பனானா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க செம்ம யம்மியான ஒரு பீனட் பட்டர் பனானா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.